கான்ட்ராக்ட் கொடுப்பார்கள். ஆனால் கடைசி 6 மாசத்தில் தான் அதை திறப்பார்கள். அந்த பாலம் நாம் எந்த சிக்கலும் இல்லாமல், போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் செல்வதற்காக கட்டப்பட்டதல்ல. அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு கமிஷன் வாங்கி கொண்டு கான்ட்ராக்ட் கொடுப்பதற்காக கட்டப்பட்டது. தேர்தல் வரும்போது பாலத்தை திறந்து வைத்து நாங்கள் தான் இந்த பாலத்தை கட்டினோம், உங்களுக்காக தான் கட்டினோம் என்று மறுபடியும் நம்மிடத்திலே வாக்கு வாங்குவதற்காக கட்டப்பட்டது. இவ்வளவுதான் இவங்களோட நோக்கம். அரசு மருத்துவமனை கட்டுவார்கள், உள்ள எந்த பொருளும் இருக்காது. தேவையான மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனா மருத்துவமனை மட்டும் பெருசா கட்டிடுவாங்க. ஏதாவது ஒரு சிக்கல்னா இங்க முடியாது, சென்னைக்கு போயிடுங்கன்னு அனுப்பி வச்சுருவோம். இதான் இவர்களோட வேலை திட்டம், இவர்களோட நோக்கம். இப்ப நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய சாலை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சாலையை யார் பயணிக்க போறா? இங்க இருக்கிற பெரும் பெரும் முதலாளிகள், கம்பெனிகள், நிறுவனங்கள். ஏதோ நிறுவனங்கள், கம்பெனி எல்லாம் வந்த உடனே நமக்கு வேலை கிடைச்சிடும், வாழ்வு பொன்னாயிரும் என் மக்கள் நினைக்கிறது. ஆனால் இந்த நிலத்தடி நீர் நஞ்சாகிரும், காற்று நஞ்சாகிரும். நாம் வாழக்கூடிய நிலமாக இது இருக்குமா? இருக்காது, இருக்காது. தொழிற்சாலைகளில் அடிமையாக வேலை செய்வது நல்ல வாழ்க்கை என்று மக்கள் நினைத்தால், இந்த அன்பு மக்களே, நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு செய்கிற பெரும் துரோகம், பெரிய துரோகம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் மட்டும்தான் நாம் வாழ்வதற்கு சாதகமாக இருக்குமே தவிர, இந்த கெமிக்கல், இந்த காற்றை நாசமாக்கிற நச்சு புகைகளை வெளியிடுகிற இந்த நிறுவனங்கள் ஒருபோதும் நம் தலைமுறை பிள்ளைகள் வாழ்வதற்கான இடமா இதை வச்சுக்காது. போய் பாருங்க, கும்மிடிப்பூண்டி, எந்தூர்ல வாழ்றவங்க போய் கேட்டு பாருங்க. இப்படிதான் நிறுவனங்கள் அங்க வந்துச்சு. வரும்போது மக்கள் நமக்கான வேலை வாய்ப்பு வந்துருச்சு, நாம இப்படி ஆயிடுவோம் அப்படி ஆயிடுவோம். இப்ப பாதி பேர் கேன்சர்ல சுத்திக்கிட்டு இருக்கான். பிறக்கிற குழந்தைக்கு கேன்சர் இருக்கு. காரணம் என்ன? சுத்தி இருக்கிற நிறுவனங்களில் இருந்து வருகிற நச்சு காற்று, பிறக்கிற குழந்தைக்கு கூட கேன்சர். அப்போ எது வளர்ச்சி? நாம் எப்படி விவசாயம் செய்து வாழ்ந்தோமோ அந்த விவசாய பொருளில் இருந்து மண்ணையும் மக்களையும் அழிக்காமல் தொழிற்சாலைகளை உருவாக்கி, நீங்க எப்படின்னு கேட்பீங்க, இதே இடத்துல 100 ஏக்கர் தரிசு நிலம் இருக்கு, ஏரி இருக்கு. 100 ஏக்கர்ல மண்ணை எடுத்து இந்த மண்ணில் என்ன வரும்னு பார்த்தா தக்காளி வருமா? 100 ஏக்கர்லயும் தக்காளியும் போடு, பக்கத்திலே ஒரு ஃபேக்டரி கட்டு. அதே தக்காளியிலிருந்து ஜாம் செய்யலாம், கூழ் செய்யலாம், ஊறுகாய் செய்யலாம், எல்லாத்தையும் செய்யலாம். எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யலாம். ஏற்றுமதி செய்யும் போது படித்தவர்களுக்கு வேலை, உள்ள கணக்கு பார்க்கும்போது கணக்கு பார்க்க அந்த படித்தவர்களுக்கு வேலை, படித்த இளைஞர்களுக்கு. படிக்கலையா, தக்காளியை எடுத்து வந்து கொட்ட வேலை செய்ய. அரசு நிறுவனத்துல வேலை, டாஸ்மார்க்ல வேலை செய்யறது அரசு வேலை என்று பேசிக் கொள்வதில்லை. அரசு நடத்துற இந்த மாதிரி நிறுவனங்கள்ல வேலை செய்யணும். இந்த நிறுவனங்கள்ல வேலை செய்யும் போதுதான் இந்த மண்ணு நாசமாகாது, இந்த காற்று நாசமாகாது. நல்ல காற்றும் நல்ல குடிநீரும் இந்த நிலத்தில் விட்டு போகாமல் நாம் செத்தோம் என்றால், இந்த அன்பு மக்களே, ஆடும் மாடும் தான் வளர்த்த குட்டியை எவர் எடுத்து வளர்ப்பார், எவர் கஞ்சி தண்ணி வைப்பார் என்று ஒருபோதும் யோசித்ததில்லை. அது எப்படியோ வாழ்ந்துட்டு செத்துருன்னு ஆடு மாடு நினைக்கும். ஆனால் 6 அறிவு கொண்ட மனிதர்கள் நாம் நினைக்க வேண்டும், நம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இந்த நிலத்தில் எப்படி வாழ்வார்கள் என்பதை நினைத்து வாழணும். சும்மா ஏதோ கடமைக்கு ஆடு மாடு மாதிரி வாழ்ந்துட்டு போக கூடாது. தண்ணி நல்லா வச்சுட்டு போடுமா, காற்றை நல்லா வச்சுட்டு போடுமா, மழையை நல்லா வச்சுட்டு போடுமா? மழை சரியா வருதா? மழை ஏன் பெய்ய மாட்டேங்குது? மழையெல்லாம் வெட்டிட்டான். எம்சான்னு ஒண்ணு கொண்டு வந்தா மழையெல்லாம் வெட்டிட்டான். ஆற்று மணலை அள்ளி நாம் வீடு கட்டும் போது ஆறாகத்தான் இருந்தது. ஆற்று மணலை எப்போது அள்ளி அரபு நாடுகளுக்கு கப்பலிலே ஏற்றி இவர்கள் வியாபாரம் செய்தார்களோ அப்போ முடிஞ்சிச்சு ஆறு. ஆற்றுக்கு நடுவில் வேப்ப மரம் வளருது, அரச மரம் வளருது, ஆலமரம் வளருதுன்னா ஆற்று மணல்ல ஏதாவது வளருமா? மணலை பூரா அள்ளி உள்ள இருக்கிற மண்ணு வெளியே வந்து அதுலதான் மரம் முளைச்சிருக்கு. அள்ளி வித்தவர்கள் யாரு? இவங்கதான்.
இந்த திமுக அதிமுக. ஏரியில வீடு கட்டி வாழலான்னு ஒரு திட்டத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு, யாருக்கா தெரியுமா? ஏரியில வீடு கட்டி வாழலான்னு. அப்படிதான் சென்னையே நாசமா போச்சு. இப்பயும் எல்லாருக்குமே வீடு கொடுக்கறதா எங்க போய் கொடுக்குறா? ஏரிக்கரையில, ஏரி உள்ள பட்டாவும் கொடுக்க மாட்டான். மக்களை அடிமைத்தனமாக இந்த பண்ணையார்கள் ஆட்சி செய்கிற ஆட்சியில் எல்லாம் பண்ணையார் தான். திமுக மொத்த பேரும் பண்ணையார். திமுக அதிமுக எந்த வேட்பாளராவது ரோட்ல வந்து இந்த மாதிரி பேசிருக்காங்களா? அவரெல்லாம் நேரம் அந்த பைபாஸ் நின்று கையை காட்டிட்டோம், நீங்க எல்லாம் ஓடி போய் பார்த்துட்டு கதவை திறந்து விட்டுட்டு வாழ்க ஓடிக்க சொல்லி வந்து படுத்துருவீங்க. அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்துக்கு